ஒரு பக்கம் ஒட்டுமொத்த தேசத்தையும் ஒரு அரசியல் புயல் அடிச்சிட்டு போகுது. ஆனா தெற்கே ஒரு கோட்டை மட்டும் அசையாம நிக்குது. இது வெறும் அரசியல் இல்ல, இது ஒரு அடையாளத்துக்கான போர். சரி, வாங்க இந்த அரசியல் மர்மத்துக்குள்ள கொஞ்சம் ஆழமா போவோம். இந்தியா முழுக்க வீசுற இந்த பாஜக அலைய தமிழ்நாடு மட்டும் எப்படி தடுத்து நிறுத்துது? அப்படி என்னதான் இருக்கு இந்த தெக்கன் கோட்டைக்குள்ள? இந்த மர்மத்தை புரிஞ்சுக்க நாம முதல்ல இந்த களத்துல இருக்கிற ஆட்டக்காரங்க யாருன்னு பார்க்கணும். வரப்போற 2026 தேர்தல் போர்க்களத்துல யார் யாரு மோதுறாங்க? களத்துல பாத்தீங்கன்னா ஆளுங்கட்சியான திமுக ஒரு பக்கம், அவங்களுக்கு எதிரா அதிமுக பாஜகவோட ஒரு சிக்கலான கூட்டணி இன்னொரு பக்கம். இது ரெண்டும் பத்தாதுன்னு யாருமே எதிர்பார்க்காத ஒரு புது என்ட்ரி. இப்படி 3 முக்கிய சக்திகள் களத்துல நிக்குது. இப்போதைக்கு இந்த கோட்டையோட பாதுகாவலர் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தான். அவரோட திமுக கூட்டணி மிகப்பெரிய வெற்றி பெறும்னு ரொம்ப நம்பிக்கையா இருக்காரு. அதே சமயம் பிரதான எதிர்க்கட்சியான அதிமுகவுக்கு ஒரு பெரிய சவால் காத்துக்கிட்டு இருக்கு. சில அரசியல் ஆய்வாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, பாஜக கூட கூட்டணி வச்சிருக்கிறதாலேயே அதிமுகவுக்கு வாக்குகள் குறைய வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. அதாவது கூட்டாளியே ஒரு தடையா மாறிடுமோங்கிற ஒரு நிலைமை. ஆனா இங்கதான் கதையில ஒரு ட்விஸ்ட். இந்த ஆட்டத்துக்கே ஒரு புது ஆள் வராரு, நடிகர் விஜய். அவரை ஒரு வைல்ட் கார்டு என்ட்ரினே சொல்லலாம். கிட்டத்தட்ட 20% வாக்குகளை அவர் கட்சி அள்ளுன்னு கணிக்கிறாங்க. அப்படின்னா அடுத்த ஆட்சியை தீர்மானிக்கிற சக்தியா கூட அவர் மாறலாம். அவரோட நிலைப்பாடு என்னங்கிறதுக்கு இதை விட ஒரு நல்ல உதாரணம் இருக்க முடியாது. திமுக அரசியல் எதிரி, பாஜக கருத்தியல் எதிரின்னு சொல்றாரு. பாருங்க, ஒரே நேரத்துல 2 பெரிய கட்சிகளும் தாக்குறாரு. அவரோட டார்கெட் முழுக்க முழுக்க இளைஞர்கள் தான். சரி, ஒருவேளை இது வெறும் கட்சிகள் தலைவர்கள் சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டும் இல்லனா? இந்த அரசியல் சண்டைக்கு பின்னாடி பல வருஷமா நடந்துகிட்டு இருக்கிற ஒரு பெரிய கருத்தியல் போர் ஒழிஞ்சிருக்கு. அந்த போர்ல ஒரு பக்கம் நிக்கிறது திராவிட மாடல். இது வெறும் அரசியல் வார்த்தை இல்லைங்க, பல தலைமுறையா தமிழ்நாட்டோட சமூக அரசியல் ஆணாவா இதுதான் இருந்துகிட்டு இருக்கு. முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்ற மாதிரி இது தந்தை பெரியாரோட மண். கேள்வி கேட்கிற, பகுத்தறிவுடன் சிந்திக்கிற, அநீதியை எதிர்க்கிற ஒரு கலாச்சாரத்தை மக்களுக்கு கத்துக் கொடுத்த மண். இப்போ இன்னொரு பக்கம் இந்துத்வா. இது பாஜகவோட அடிப்படை கொள்கை. இதோட நோக்கம் என்னன்னா, இந்தியா முழுமைக்கும் ஒரே மாதிரியான ஒரு கலாச்சாரத்தை கொண்டு வரணுங்கிறது தான். இங்க பாருங்க, இந்த ரெண்டுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை. ஒரு பக்கம் திராவிட மாடல், சமூக நீதி, பகுத்தறிவு, மாநில பெருமைன்னு பேசுது. இன்னொரு பக்கம் இந்துத்வா, கலாச்சார ஒற்றுமை, மத நம்பிக்கை, தேசிய ஒருங்கிணைப்புன்னு சொல்லுது. இது ரெண்டுமே ஒரு நாட்டை பத்தின முற்றிலும் வேற வேற பார்வை. இங்கதான் இந்த மோதலே ஆரம்பிக்குது. இந்த கருத்தியல் சண்டை இன்னைக்கு நேத்து ஆரம்பிச்சதில்ல. இந்த புதரை முழுசா புரிஞ்சுக்க நாம கொஞ்சம் சரித்திரத்துக்குள்ள போகணும். இந்த எதிர்ப்பு எப்படி உருவாச்சுங்கிற தடயங்களை தேடணும். தமிழ்நாட்டுல பாஜகவோட பயணம் ரொம்ப நீண்ட சவாலான ஒரு பயணம். 1982ல மண்டைக்காடு கலவரம் மூலமா அவங்களுக்கு முதல் கதவு திறக்குது. அப்புறம் 96ல முதல் எம்எல்ஏ சீட், 98ல கோயம்புத்தூர் பதட்டங்களுக்கு அப்புறம் அதிமுக கூட்டணியில 3 எம்பி சீட், கடைசியா 2021ல அதுவும் அதிமுகவோட பெரிய ஆதரவோட 4 எம்எல்ஏ சீட். இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, அவங்களோட வெற்றிகள் ரொம்ப அரிதாவும் பெரும்பாலும் சில சமூக பதட்டமான சூழல்கள்ல தான் கிடைச்சிருக்கு. அப்போ இதுல நாம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, கிட்டத்தட்ட 40 வருஷமா முயற்சி செஞ்சும் தமிழ்நாட்டுல பாஜகவால தனியா ஒரு வலுவான அடிமட்ட கட்டமைப்பை உருவாக்க முடியல. அவங்க பெரும்பாலும் கூட்டணிகளை தான் நம்பியிருக்காங்க. சரி, ஆட்டக்காரங்க யாரு, அவங்க நோக்கம் என்ன, சரித்திரம் என்ன சொல்லுதுன்னு எல்லாத்தையும் பார்த்துட்டோம். இப்போ இந்த தெற்கின் கோட்டை பற்றிய நம்மளோட தீர்ப்பு என்ன? தீர்ப்பு ரொம்ப தெளிவு. தமிழ்நாட்டோட இந்த எதிர்ப்பு எதேச்சியா நடந்தது இல்ல. இது பகுத்தறிவு, சமூக நீதிங்கிற ஆழமா வேரூன்ன திராவிட சித்தாந்தத்தால கட்டப்பட்டது. தன்னோட தனிப்பட்ட கலாச்சார அடையாளத்தை விட்டுக் கொடுக்க மறுக்கிற ஒரு குணம். இங்க அரசியலையும் மத நம்பிக்கையையும் தனித்தனியா பாக்குற ஒரு சமூக கட்டமைப்பும் இருக்கு. டெல்லி அஜெண்டா நினைக்கிற எந்த ஒரு கட்சியும் நிராகரிக்கிற ஒரு வரலாறு இருக்கு. இதுதான் இந்த கோட்டையோட ரகசியம். அரசியல் ஆய்வாளர் டாக்டர் ராமு மணிவண்ணல் சொல்றது இதத்தான் அப்படியே படம் பிடிச்சு காட்டுது. பிஜேபி கூட கூட்டணி வச்சிருக்கிறதாலேயே அதிமுக நிறைய ஓட்டுகளை இழக்கும்னு சொல்றாரு. இதுல இருந்து என்ன புரியுது? தமிழ்நாட்டோட அடிப்படை கொள்கைகளுக்கு சம்பந்தமில்லாத ஒரு சித்தாந்தத்தோட ரொம்ப நெருக்கமா போனா எந்த ஒரு மாநில கட்சிக்கும் பெரிய அரசியல் விலை கொடுக்க வேண்டியிருக்கும். பல 10 ஆண்டுகளா இந்த திராவிட கோட்டை உறுதியா நின்னுக்கிட்டே இருக்கு, அதுல சந்தேகமே இல்ல. ஆனா ஒரு புது தலைமுறை வாக்காளர்கள் உருவாகிட்டே இருக்காங்க. விஜய் மாதிரி யாரும் கணிக்க முடியாத புது ஆட்டக்காரங்க உள்ள வராங்க. இந்த சூழ்நிலையில இந்த கோட்டையோட அஸ்திவாரம் எப்பவும் போல அசையாம இருக்குமா? இந்த கேள்விக்கான பதில் எதிர்காலத்தோட கையில தான் இருக்கு.